பரிகாரம் ஞாயிறு. நேர்களே, இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதையே யாவரும் கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே கடவுள் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்கள் மற்றும் கடவுளின் பிரதிநிதிகளாக நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் என ஒரு சிஸ்டமாக செயல்பட்டு வருகிறது. இதில் மனிதர்களின் தலையெழுத்தை முடிவு செய்வதுதான் நவகிரகங்கள் ஆகும். இந்த நவகிரகங்களில் 7 கிரகங்களைத்தான் கிழமைகளாக வைத்துள்ளோம். சூரியனின் ஆதிக்கம் உள்ள நாளை ஞாயிறு என்றும், சந்திரன் ஆதிக்கம் உள்ள நாளை திங்கள் என்றும், செவ்வாயின் ஆதிக்கம் உள்ள நாளை செவ்வாய் என்றும், புதனின் ஆதிக்கம் உள்ள நாளை புதன் என்றும், குருவின் ஆதிக்கம் உள்ள நாளை வியாழன் என்றும், சுக்கிரனின் ஆதிக்கமுள்ள நாளை வெள்ளி என்றும், சனியின் ஆதிக்கம் உள்ள நாளை சனி என்றும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி கிழமைகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் வரும் நன்மை தீமைகளை அவரவர் ஜாதகப்படி அனுபவிப்பதையே கர்ம வினை அல்லது விதி என்கிறார்கள். அந்த விதியிலிருந்து விதி விலக்கும் உள்ளது என்பதை மார்க்கண்டேயர், அபிராமி பட்டர், பிரகலாதன் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கை வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அந்த விதி விலக்கையே பரிகாரமாக தினமும் அந்தந்த நாளுக்குரிய பிராயச்சித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையே தினமும் இந்த நாள் பரிகாரம் நிகழ்ச்சியில் கண்டு வருகிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பரிகாரத்தை இனி காணலாம். இது மாபெரும் பொக்கிஷம். அதனால் கட்டாயம் தினமும் குறித்து வைத்து செய்து பாருங்கள். நிச்சயம் எப்பேற்பட்ட விதியும் மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஞாயிறு பரிகாரம். பொதுவா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டா சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல உணவு முறையைத்தான் சரி செய்வாங்க. ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டா என்ன சாப்பிடணும்னு சித்தர்கள் சொல்லி இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். சூரியன் பாதிக்கப்பட்டவங்க முளைக்கட்டின கோதுமை தழை, அப்புறம் செவ்வாழை பழம், முருங்கைக்கீரை, ஆரஞ்சு, பப்பாளி, ஆப்பிள், கேரட், முழு நெல்லி, கருவேப்பிலை, அப்புறம் உருளைக்கிழங்கு, முக்கியமா வில்வ இலை இல்லனா வில்வ இலைய ஊற வச்ச தண்ணிய கூட குடிக்கலாம். ஆட்டுப்பாலும் ரொம்ப நல்லது. ஒருவேளை பித்த உடம்பா இருந்தா சுக்குமலிய காய்ச்சி குடிங்க, உடனே சரியாகும். அப்புறம் சூரியன் பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் கோபப்படவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வருதுன்னா கோபத்தை குறைக்க நீங்க அதிகமா மஞ்சள் நிற ஆடைய உபயோகப்படுத்துங்க. இல்லனா உங்களை சுத்தி மஞ்சள் நிறம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஏன்னா மஞ்சள் நிறத்துக்கு கோபம்ங்கிற உணர்வை கட்டுப்படுத்துற சக்தி உண்டு. அப்புறம் காலை 6 மணிக்கு, அதாவது சூரியன் உதிக்கிற சமயத்துல சூரிய பகவான பார்த்து காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை 21 தடவை மனசுக்குள்ள தினமும் சொல்லிட்டே வாங்க. மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அப்புறம் நோயால பாதிக்கப்பட்டவங்க முடிஞ்சா 1 மணி நேரம் காலையில வெயில்ல நில்லுங்க. கட்டாயம் சூரிய பகவான் அருளால உடல் ஆரோக்கியம் உண்டாகும், ஆத்ம சக்தி பெருகும். அதே மாதிரி ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க கட்டாயம் இறந்த உங்க முன்னோர்களை அமாவாசை தோறும் தொடர்ந்து வழிபடுங்க. ஒருவேளை இறந்த உங்க முன்னோர்களை ரொம்ப வருஷமா கும்பிடல, திதி கொடுக்கலனா பரவாயில்ல. இனியாவது புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இல்ல ஆடி அமாவாசை வரும்போது ராமேஸ்வரம் போய் அங்க உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. தில ஹோமம் செய்யுங்க. கட்டாயம் பித்ருதோஷம் நிவர்த்தியாகும். அப்புறம் சூரியன் பாதிக்கப்பட்டதால ஜாதகத்துல குலசாபம் இருந்தா கரு உருவாகும், ஆனா தங்காது. அப்படிப்பட்டவங்க தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற திருவிடை மருதூருக்கு உங்க ஜென்ம நட்சத்திரம் அப்போ போய் வழிபடுங்க. கட்டாயம் வம்சம் விருத்தி ஏற்படும். அப்புறம் ஒரு சிலருக்கு சூரியன் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டதால கண் சம்பந்தமான நோய்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு பித்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை அப்போ சென்னை அருகே ஞாயிறு கிராமத்துல இருக்கிற சிவபெருமான வழிபடுங்க. உங்க கண் நோய் தீரும், பித்த பிரச்சனையும் சரியாகும். அப்புறம்
வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கவங்க தொடர்ந்து பிரதோஷம் அப்போ சிவாலயத்திற்கு போங்க. நந்திக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அந்த 1.5 மணி நேரம் கோவில்ல இருங்க. முக்கியமா சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு பிரதோஷம் அப்போ போங்க. ஏன்னா அந்த கோவில் பித்ரு தோஷத்துக்கு உரிய ஸ்தலம். அதனால அங்க இருக்கிற நந்தியே தொடர்ந்து 9 பிரதோஷம் போய் வழிபடுங்க. ஈசனையும் தாயாரையும் வழிபடுங்க. கட்டாயம் உங்க பித்ரு சாபம் உடனே நிவர்த்தி ஆகும். உங்க வாழ்க்கையும் மாறும். அப்புறம் சூரியன் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டதால சரியான தொழில் வேலை அமையாதவங்க சென்னை மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையப்போ போய் தரிசியுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 to 12 அங்க போய் வழிபடுங்க. கட்டாயம் நல்ல வேலை கட்டாயம் கிடைக்கும். அப்புறம் சூரியன் பாதிப்பால திருமண தடை தாமதமாச்சுன்னா சென்னை திருவொற்றியூரில் இருக்கும் வடிவுடை அம்மன் கோவிலுக்கு பௌர்ணமி அப்ப போங்க. அங்க 27 நட்சத்திர லிங்கம் இருக்கு. அதுல உங்க நட்சத்திரத்திற்குரிய சிவலிங்கத்திற்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. கட்டாயம் திருமணம் உடனே நடக்கும். அப்புறம் சூரியன் பாதிப்பால நீண்ட நாள் உடம்பு சரியில்லாம இருக்கவங்க தஞ்சை மாவட்டத்துல இருக்க சூரியனார் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை அப்போ போய் வழிபடுங்க. சூரியனார் கோவில்ல இருக்க நவகிரகங்களுக்கும் தனித்தனியா அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த அர்ச்சனை பொருட்களை தானம் கொடுத்துருங்க. சூரியனார் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கட்டாயம் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரரை முதல்ல தரிசிங்க. அங்க இருக்கிற மங்கள விநாயகருக்கு சூர தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுங்க. மங்களாம்பிகையையும் பிராணநாதேஸ்வரரையும் வழிபடுங்க. மாங்கல்யம் சம்பந்தமா ஏதாவது தோஷமோ இல்ல முன்ஜென்ம கர்ம வினையால கல்யாணமே நடக்காம இருக்கிற பெண்களுக்கும் கட்டாயம் நல்ல வாழ்க்கை துணை அமையும். அப்புறம் ராகு கேது தோஷத்தால சூரியன் பாதிக்கப்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்பட்டா ஒரு தடவை திருச்செங்கோட்டில் குடிக்கொண்டிருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை போய் தரிசியுங்க. கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அப்புறம் சூரியன் சம்பந்தமான எல்லா தோஷங்களையும் நீக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பக்கத்துல, அதாவது கூடங்குளம் கிட்ட விஜயாபதிங்கிற ஊர்ல இருக்கு. அது ஒரு சிவாலயம். அந்த கோவில் கடற்கரை ஓரத்துல இருக்குங்க. விஸ்வாமித்திரர் வழிபட்ட ஸ்தலம் இது. விஸ்வாமித்திரர் இங்க சூட்சமமா இன்னமும் தவம் இருக்கிறதா சொல்றாங்க. இது சகல தோஷங்களையும் நீக்கும் ஸ்தலம். குறிப்பா ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டவங்க பௌர்ணமி தோறும் இங்க வந்து வழிபடுங்க. பணம், பேர், புகழ், சமுதாயத்துல அந்தஸ்து, நல்ல வேலை, தொழில முன்னேற்றம் இப்படி எல்லாமே அமையுங்க. அதனால கட்டாயம் போங்க, நம்புங்க, நல்லதே நடக்கும். சரி, இனி உங்க ராசிக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா உடனே விதி மாறுங்கிறத பார்க்கலாம். நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க பறவைகளுக்கு தானியம் கொடுக்கிறது மூலமாகவும், நீர் ராசியான கடகம், விருச்சகம், மீன ராசிக்காரங்க கோவில் மீனுக்கு பொறி போடுறது, அப்புறம் கோவில் விருட்சத்துக்கு நீர் ஊத்துறது மூலமாகவும், நில ராசியான ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது மூலமாகவும், காத்து ராசியான மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரங்க கோவிலுக்கு மணி வாங்கி கொடுக்கிறது மூலமாகவும் கட்டாயம் உங்க விதியை நீங்க ஜெயிக்கலாம். இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே பலருக்கும் சொல்லி அவங்க செஞ்சு பலன் பெற்ற அரிய பரிகார ரகசியங்கள். அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும், உங்கள் விதி மாறும், உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். இந்த நாள் பரிகாரம் ஞாயிறு.